இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேஎல் டுடே கேசிங் 2025 திரும்ப அவங்களெலாம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி நண்பர்களே. நம்ம இன்றைக்கி அக்ஷயா, இன்றைக்கி 12ஆம் தேதி 1ஆவது மாதம் 2025 அக்ஷயாக்குரிய 685 ட்ரா நம்பருக்கு நம்ம நேற்று ஏற்கனவே ட்ரையல்ஸ் கொடுத்தாச்சு. நான் ட்ரையல்ஸ் கொடுத்து இதில் என்ன மாதிரி கன்ஃபார்மாக இன்றைக்கி வரும் அப்படிங்கிறத நான் பெண்டிங் சார்ட்டை வச்சு இன்றைக்கி சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு பதிவை நான் பதிவிடுறேன். ஓகே, இப்போ நம்ம எப்படி டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து 797, நேற்று ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து 797. அப்படிங்கும்போது இன்றைக்கி என்ன மாதிரி கணக்கில் அவன் கொண்டு வருவான், என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தா 793 நேற்று ரிசல்ட்டு. இதில் பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்டிங் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 இதில் 0 டேஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 0 டேஸ், 3 0 டேஸ்ன்னு வந்திருக்கும். ஆனால் இது வச்சு இன்றைக்கி கணக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 7 9 3, ஓகேவா? 793 நேற்று ரிசல்ட் வந்துச்சு. சரி, இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நான் கொடுத்த அந்த ஒரு 4 செட்டு வந்து பெண்டிங் நம்பர், அதாவது சார்ட்டில் ட்ரெயில்ஸில் நான் கொடுத்த நம்பரில் எந்த நம்பர் இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி பார்த்தா, நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு செட்டாக 900 900 அப்படி சொல்லிட்டு நான் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, ஏ போர்டில் 9 வந்து 6 நாள் ஆகிடுச்சு, பி போர்டில் 0 வந்து 4 நாள் ஆகிடுச்சு, சி போர்டில் 0 வந்து 23 நாள் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த கணக்குப்படி பார்த்தா நான் நேற்று ட்ரையல்ஸில் கொடுத்த நம்பர் 9 என்ன நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நேற்று நான் கொடுத்தது 900. சாரி, இதில் இப்படி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 900 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். 900 அப்படி சொல்லிட்டு நம்ம நேற்று நான் எடுத்த கணக்கில் 900 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டாக கொடுத்துருந்தேன். அதுக்கு அடுத்தபடியாக ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 0 வந்து 9 நாள் ஆகிடுச்சு. நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் நேற்று கொடுத்தது இப்படி உங்களுக்கு காமிச்சிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்று கொடுத்தது வந்து 900 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் கொடுத்ததில் வந்து 069 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். 069, அதாவது இதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் 069 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அப்படி சொல்லிடுறேன். 069 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டும் 900 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 0 வந்து இதில் 9 நாள் ஆகிடுச்சின்னு கணக்கு வருது நம்மளுக்கான. அடுத்தது பார்த்திங்கன்னா 6 வந்து 13 நாள் ஆகிடுச்சு, 9 வந்து 15 நாள் ஆகிடுச்சு சி போர்டில். அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான நம்பராக வந்து 069 உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேவா? 069 உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. 900ங்கிறது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கிறதா வச்சுக்கோங்க. 1 069. சரி, இதுக்கு அடுத்தபடியாக இதில் பார்த்தா நம்மளுக்கு வந்து அடுத்தது 230ன்னு சொல்லியிருந்தேன். 230. ஏன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, 230 இதுவும் 2 ஏ போர்டில் வந்து 19 நாள் ஆகிடுச்சு, 3 பி போர்டில் வந்து 42 நாள் ஆகிடுச்சு. 3 ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த நம்பர் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 23 நாள் ஆகிடுச்சு 0 வந்து.
அப்படிங்கும்போது நம்மளுக்கு 230 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு. அதாவது நான் கொடுத்ததில் 069ம் 230ம் உங்களுடைய கணக்கில் வச்சுக்கோங்க, கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க. அந்த 900 அப்படிங்கிறது ஒருவேளை நேற்று 793ன்னு வந்ததுனால அந்த 3க்கு 9 வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 93க்கு அந்த 9க்கு 0 வச்சாலும் வைக்கலாம், 7க்கு 9 வச்சாலும் வைக்கலாம். அந்த 900ங்கிறது சப்போர்ட் நம்பரை வச்சுங்க. அதுக்கு அடுத்தபடியாக நான் பார்த்தா நான் வந்து நேற்று உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தேன்னா 166ன்னு சொல்லிட்டு, அதாவது 7166 நான் கொடுத்துருந்தேன். 7166 அப்படிங்கிறது நான் 4Dயில் கொடுத்துருந்த நம்பரு. அதில் 166க்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா 1 வந்து இதில் பார்த்திங்கன்னா 3 நாள் அப்படிங்கிற மாதிரி வருது. அடுத்தது 6 13 நாள், திருப்பி சி போர்ட்லேயும் 6 அப்படிங்கும்போது 166ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். இதையும் உங்களோட சப்போர்ட் நம்பரில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நான் கொடுக்குறது, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு ஏபி ஏசிபிசி கணக்கு வந்து எப்படி வருது அப்படின்றத பார்த்தா ஏபி அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 16 06 23. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை 33. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா 12 நாளாச்சு, இதில் 42 நாளாச்சு அப்படிங்கிறது 33. இந்த பெண்டிங் சார்ட்டு படி சொல்கிறேன், உங்கள் கணக்கில் வந்தாலும் மட்டும் எடுத்துங்க. ஓகேவா? 33 66 ஓகேவா? 33 66. அடுத்து பார்த்தீங்கன்னா 27 ஏபியில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா டபுள்ஸ் கணக்கில் வருது இன்றைக்கி. டபுள்ஸு எனக்கு தெரிஞ்சு 33, அதாவது 7க்கு 3 9க்கு 3, இல்லை 7க்கு 6 3க்கு 9க்கு 6 அப்படி சொல்லிட்டு வந்தாலும் வரலாம் ஏபி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசியில் என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தா, பிசியில் நான் நேற்று சொல்லியிருந்தேன், அதாவது 00 நான் எடுத்த கணிப்புப்படி அந்த பெண்டிங் சார்ட்டு படி நான் எடுத்ததில் 69 ஸ்ட்ராங்காக இருக்குது, 30 ஸ்ட்ராங்காக இருக்குது, 66ம் உங்கள் கணக்குள்ள வச்சுருக்கேன். அதுபடி இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா பி போர்டு பிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 0 10 உங்கள் கணக்கில் வச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 9 69 உங்கள் கணக்கில் வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 32 உங்கள் கணக்கில் வச்சுங்க. அவ்வளோதான். ஓகேவா? பிசி. சரி, இப்போ அடுத்தப்போ ஆல் போர்டில் என்ன கணக்கு வருது அப்படின்றத பார்த்தா, ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு 3 கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக 3 ட்ரை பண்ணுங்கள். 0 அவ்வளோதான். 2 நம்பர் முரட்டத்தனமாக கொடுத்துட்றேன். அப்படி இதை தாண்டுனா இன்னொரு ஆப்ஷனாக ஒன்று சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு 3 அப்படி 0 இது வரல அப்படின்னா நேற்று வந்த 9 எங்கேயாச்சும் ஒரு போர்டில் 9 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. 3 0 9 இவ்வளோ தான் நான் எடுத்து கொடுக்குற கணிப்பு. உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று கணக்குப்படி இருக்க பெண்டிங் நம்பரை வச்சு தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ட்ரையல்ஸ்லேயும் சரி இங்கேயும் சரி ஓரளவுக்கு மேட்ச் ஆகி எது ரொம்ப கன்ஃபார்மாக இருக்கோ அந்த செட்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் இருந்து தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சப்போஸ் ஒரு வேளை அவன் கொண்டு வர்றான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டபுள்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவர் எடுத்தாலும் அதில் டபுள்ஸ் வருது. கணக்கு கண்டிப்பாக டபுள்ஸில் இன்றைக்கி கணக்கில் வாய்ப்பு இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு பிசியில் டபுள்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 727 அப்புறம் 793 அப்படிங்கும்போது இன்றைக்கி அவன் ஒரு வேளை இப்படி வைக்கலாம். 7க்கு 9 9க்கு 0 3க்கு 0 அப்படி வைக்கல, இது ஒரு செட்டு. அப்படி வைக்கல அப்படிங்கும்போது 0 நான் சொன்ன மாதிரி 069 அப்படி இல்லைன்னா 166, 7க்கு 1 9க்கு 7க்கு 1 9க்கு 6 3க்கு 6, இல்லை 7க்கு 0 9க்கு 6, இல்லை 3க்கு 9 இதுக்குள்ளே தான் சுற்றி வரணும். பார்ப்போம் எப்படி வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்றது. கண்டிப்பாக வெற்றி வரும் அப்படிங்க நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் வரும்.
வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. அனைவருக்கும் பண்பான காலை வணக்கம்.